சீமான் அவரோட சொந்த ஊரான காரைக்குடியில நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்கு இது ஒரு எமோஷனல் டிசிஷன் மாதிரி தெரியலாம். ஆனா எலெக்ஷன்னாலே அது ஒரு கணக்கு விளையாட்டு இல்லையா? கலை யதார்த்தம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம். சோ இந்த முடிவுக்கு பின்னால என்ன அரசியல் கணக்கு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சொந்த மண் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமா இல்ல மைனஸா முடியுமா? சரி வாங்க இத எமோஷனலா பார்க்காம வெறும் நம்பர்ஸை வச்சு இந்த கணக்கை போட்டு பார்ப்போம். எப்பவுமே ஒரு விஷயத்தை கணிக்கணும்னா முதல்ல பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதுதான் பேஸ். அதனால வாங்க முதல்ல 2021ல காரைக்குடி அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். காரைக்குடி தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல வருஷமா காங்கிரஸோட கோட்டைன்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல புதுசா ஒருத்தர் உள்ள வந்து ஜெயிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இப்போ 2021 ரிசல்ட்ஸை பாருங்க. காங்கிரஸ் 76,000 ஓட்ல ஜெயிச்சாங்க. பிஜேபி 54,000 ஓட்டு வாங்கி செகண்ட் பிளேஸ். ஆனா நாம இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அமமுகவோட 44,800 ஓட்டும் நாதகவோட 23,872 ஓட்டும் தான். இந்த ரெண்டு கட்சிகளும் வாங்கின ஓட்ஸ் என்ன காட்டுதுன்னா, மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு தேடுறாங்கன்னு தெரியுது. இதுல இந்த 23,872 ஓட்டு தான் சீமானோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, பாஸ்ட்ல இருந்து இப்ப ஃபியூச்சருக்கு வருவோம். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா என்ன கணக்கு தேவைப்படுது? அரசியல் அனலிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2026ல காரைக்குடியில ஜெயிக்கிறதுக்கான மேஜிக் நம்பர் 70,000. ஆமா, 70,000 ஓட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை வாங்கின ஓட்டை விட இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இங்கதான் அசல் கேமே ஆரம்பிக்குது. போன எலெக்ஷனை விட இப்போ கிட்டத்தட்ட 50,000 புது ஓட்டு வாங்கி ஆகணும். யோசிச்சு பாருங்க, இந்த 50,000 ஓட்டு எங்க இருந்து வரும்? இது உண்மையிலேயே பாசிபிளா? இந்த டார்கெட்டை ரீச் பண்ண ஒரு 5 வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட், நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த அசைக்க முடியாத ஓட்டு வங்கி அதுவே ஒரு 18,000 22,000 வரைக்கும் வரும். ரெண்டாவது, ஹோம் டவுன் பிரீமியம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர் பையன் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட், அது மூலமா ஒரு 10,000 17,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது, ஆன்டி இன்கம்பென்சி ஓட்ஸ், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள். இது எல்லா எலெக்ஷன்லயும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். கவர்மெண்ட் மேல கோபத்தில் இருக்கிற மக்கள் ஒரு நல்ல மாற்று வேணும்னு தேடும்போது அந்த ஓட்ஸ் சீமான் பக்கம் திரும்ப நிறைய சான்ஸ் இருக்கு. நாலாவது, யூத் அண்ட் ஸ்டூடெண்ட் ஓட்ஸ், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களோட வாக்குகள். இது நாதகவோட மிகப்பெரிய பலம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஓட்டு வங்கி கொஞ்சம் கூட சிதறாம அப்படியே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா 5வது பாயிண்ட், தனி மாவட்ட கோரிக்கை. இது காரைக்குடி மக்களோட ரொம்ப நாள் கனவு. இந்த கோரிக்கையை சீமான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா முன்னெடுத்துட்டு போறாரோ அந்த அளவுக்கு லோக்கல் சப்போர்ட்டை ஒன்னா திரட்ட முடியும். சரி, இப்போ இந்த 5 சோர்ஸையும் கூட்டி கழிச்சு பார்த்தா சீமானுக்கு மினிமம் 59,000 ஓட்டும் மேக்சிமம் 88,000 ஓட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளோட மேஜிக் நம்பர் என்ன? 70,000. அது கரெக்டா இந்த ரேஞ்சுக்குள்ள வருது. அப்போ கணக்குப்படி ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இந்த கணக்கு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு முடிவு பண்ண போறது ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான். அதுதான் அந்த 21 நாட்கள் கணக்கு. ஆமாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 21 நாள், அந்த முக்கியமான நேரத்துல சீமான் காரைக்குடியிலே இருந்து வேலை பார்க்க போறாரா இல்ல தமிழ்நாடு முழுக்க டூர் போக போறாரா? இதை பொறுத்து தான் இந்த மொத்த கேமும் மாறப்போகுது. இங்க அவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, எலெக்ஷனுக்கு முன்னாடி குறைஞ்சது 21 நாளாவது காரைக்குடியிலே தங்கி தெரு தெருவா வீடு வீடா போய் மக்களை பாக்குறது. அப்படி செஞ்சா ஆமா இவர் நம்ம ஊருக்காரர், நமக்காக நிக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை வரும். இல்ல நான் கட்சி தலைவர், தமிழ்நாடு முழுக்க கேம்பெயின் பண்ணணும்னு கிளம்பிட்டா அந்த லோக்கல் கனெக்ட் கட் ஆகி ஓட்ஸ் சிதறி போக நிறைய சான்ஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். சரி, இந்த எல்லா கணக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2026 ரிசல்ட் எப்படி இருக்கலாம்? நம்மளோட அனாலிசிஸ் படி ஒரு 3 முக்கியமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ, இதுக்கு 40% சான்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லா வேலை பார்த்து ஒரு 25% ஓட்டு வாங்கி ரொம்ப க்ளோஸா வந்து 2வது இடத்த பிடிக்கிறது. 2வது சினாரியோ, இதுக்கு ஒரு 35% சான்ஸ். ஒரு நாதக வேவ் உருவாகி ஓட் ஷேர் 30% வரைக்கும் போய் கன்ஃபார்மா ஜெயிக்கிறது. 3வது சினாரியோ, இதுக்கு 25% சான்ஸ். ஓட் அப்படியே 20% நின்னு ஒரு தெளிவான தோல்வியை சந்திக்கிறது. ஓகே, இந்த எல்லா அனாலிசிஸையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு வருவோம். அப்போ காரைக்குடியோட முடிவு என்னவாக இருக்கும்? இந்த முழு அனாலிசிஸோட ஒட்டுமொத்த கருத்தே
இதுதான் சீமானோட வெற்றியை முடிவு பண்றது வெறும் சொந்த ஊரு அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி களத்துல அவர்